சி சி செல்வராஜனின் பேட்டி தொடர்கிறது. ஒரு மனிதன் எப்படி தன் வாழ்க்கையில் வாழ்ந்து அவன் வருகிறான் என்பதைத்தான் பேட்டி எடுக்கிறேன். அதாவது, நான் தேவி நாடக சபாவில் ஒரு ஆண்டு நடித்தேன். அதை நடத்தியவர் KN ரத்தினம் ஆவார். அதில் எனக்கு ஒவ்வொரு நாடகத்திலும் 4 காட்சிகள் கொடுக்கப்படும். அந்த 4 காட்சியிலும் நான் திறமையாக நடித்து கைத்தட்டல் பெறுவேன், கைத்தட்டல் வாங்குவேன். ஒரு வருடம்தான் நடித்தேன். பிறகு சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆசை வந்ததால், அது எந்த வருடம் என்று தெரியவில்லை, சினிமாவில் நடிக்க ஆசைப்பட்டு சென்னை ராயபுரத்தில் போய் தங்கிவிட்டேன். அப்பொழுது எனக்கு SV சேகர் நாடகத்தில் நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதில் ஒரே ஒரு நாடகத்தில் மட்டும் நடித்த பொழுது என்னை ஒருவர் பார்த்து, நீங்கள் சினிமாவில் நடிக்கிறீர்களா என்று கேட்டார்கள். நான் நடிக்கிறேன் என்று சொன்னேன். எனக்கு 500 ரூபா அட்வான்ஸ் கொடுத்து நடிக்க வைத்தார்கள். இந்த பட தயாரிப்பாளர் யார் என்றால் சிட்டாடல் சாமுவேல் ஆகும். படத்தின் பெயர் எனக்கு தெரியாது. அதில் சில காட்சிகளில் நான் நடித்தேன். அவர் இறந்து விட்டார். படமும் அவர் அதற்கு மேல் எடுக்கவில்லை. அதனால் சினிமா வாழ்வில் நான் மறுபடியும் ஒரு 2-3 தடவை சான்ஸ் கேட்டு அலைந்தேன். எனக்கு சினிமா வாழ்க்கை ஒத்து வராது என்று நினைத்து கொண்டிருக்கும் போது, எனக்கு TNCSயில் இருந்து ஒரு வேலை எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக ஒரு என்ட்ரி அனுப்பியிருந்தார்கள். சரி, TNCSனாலும் பணி புரிவோம் என்று அங்கு சென்று விட்டேன். அந்த வேலையிலும் ஒரு 3 வருடம்தான் பார்த்தேன். அந்த வேலை எனக்கு பிடிக்கவில்லை, வேண்டாம் என்று ராஜினாமா கொடுத்து விட்டேன். TNCSயில் ஒரு கிழக்கு பணியில் சேர்ந்தேன். அந்த வேலை எனக்கு பிடிக்கவில்லை என்று ராஜினாமா கொடுத்து விட்டேன். பிறகு எங்கள் திருவாலம்பள்ளி கிராமத்தில் ஒரு கடையை வைத்தேன். அப்பொழுது MGR கட்சி ஆரம்பிக்கிறார். வருடமெல்லாம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. எனக்கு வயது 74 ஆகிறது. வருடம் எதுவுமே எனக்கு சரியாக ஞாபகத்தில் வரவில்லை. எந்த வருடம் என்னவென்று எனக்கு சரியாகவே ஞாபகத்தில் வரவில்லை. அப்பொழுது MGR கட்சி ஆரம்பித்து விட்டார். அப்பொழுது PC பழனியாண்டி என்பவர் திருவையாறு முழுவதும் சுற்றி வருவார். அப்பொழுது நான் கடையை ஒன்று வைத்திருந்தேன். வாழைப்பயிர் கொஞ்சம் செய்திருந்தேன். ஒரு 3000 வாழைகளை புதைத்து பயிரிட்டிருந்தேன். அந்த வாழை பெருசாக வரை ஒரு கடையை நடத்துவோம் என்று கடையை நடத்தி கொண்டிருந்தேன். அப்போது PC பழனியாண்டி எனக்கு அறிமுகமானார். என் கடையில் வந்து உட்காருவார். அவர் சாப்பாடு கேட்பார், சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். ஏன்னா அங்கே வந்து நம்ம MGR போட்டோ, பெரிய போட்டோவை நான் வச்சுருப்பேன். அதை பார்த்துட்டு, நீங்கள் தான் அந்த கிராமத்துக்கு DMKல செயலாளராக இருக்குன்னாரு. நானும் ஏற்றுக்கிட்டேன். அவருடன் வந்து நான் சென்று MGRயில் அந்த பரங்கிமலையில் ஒரு தடவை MGRஐ பார்த்துள்ளேன், அவருடன் சென்று. ஆனால் அவருக்கு நிறைய நான் செலவு செய்து தான் அழைத்து போக வேண்டும். அவர் செலவு செய்ய மாட்டார். அவரிடம் பணம் எதுவும் இல்லை. ஆனால் நல்ல உழைப்பாளி. PC பழனியாண்டி என்பவர் நல்ல உழைப்பாளி. அவரிடம் பணம் எதுவுமே இருக்காது. திருவையாறு தொகுதி முழுவதும் சுற்றி வருவார். எல்லோரும் அவருக்கு செலவு செய்வார்கள். என்னால் அந்த கடையில் உள்ள வருமானத்தில் அவருக்கு மறுபடியும் என்னை வந்து MGRஐ பார்க்க வேண்டும் என்று அழைப்பார்.
எனக்கு அந்த பண வசதி போதாது என்ற காரணத்தினால் நான் நீங்கள் போய்விட்டு வாருங்கள் அண்ணேன் என்று சொல்லிவிடுவேன். அதனால் அவர் என்னிடம் அப்புறம் அதிகமாக அவர் பழக்கம் இல்லாமல் போய்விட்டது. நானும் அப்பொழுது 83 என்று நினைக்கிறேன். 81 எனக்கு திருமணமாகிவிட்டது. 83 என்று நினைக்கிறேன். அப்பொழுது எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்துவிட்டார். ஆட்சிக்கு வந்ததினால் அப்பொழுது அவர் கிராம நிர்வாக அலுவலர் பதவிக்கு டிஎன்பிஎஸ்சி 4th குரூப்பில் ஆள் எடுப்பதாக அறிவிப்பு செய்து விட்டார். அதில் நான் பரீட்சை எழுதி பாஸ் செய்து பிறகு கிராம நிர்வாக அலுவலராக 28 வருடம் பணிபுரிந்தேன். இதில் எனக்கு நான் செய்த விவசாய தொழில்கள் பூரா எனக்கு நஷ்டம் ஏற்பட்டது. அதனால் விவசாயம் வேண்டாம் என்று எல்லா விவசாய நிலத்தையும் விற்றுவிட்டேன், வேண்டாம் என்று. பிறகு தஞ்சாவூரில் குடியேற்றி விட்டேன். கிராம நிர்வாக அலுவலர் பதவியில் இருக்கும் பொழுது நான் நிறைய மக்களுக்கு சேவை செய்திருக்கிறேன். மக்கள் என்றால் மக்களால் தான் பதவி, கிராம நிர்வாக பதவி. மக்கள் இல்லாத இடத்தில் பதவி எப்படி கொடுப்பார்கள்? அதனால் மக்களுக்கு என்னால் முடிந்த அளவு சேவைகளை நான் செய்திருக்கிறேன். நான் எவரிடமும் எதையும் பெற்று அந்த காரியத்தை செய்து கொடுப்பதற்கு விரும்புவதில்லை. அப்படித்தான் என் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. பிறகு 2010 ஓய்வு பெற்று விட்டேன். கிராம நிர்வாக அலுவலர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்று விட்டேன். ஒரு குறிப்பிட்ட தொகையை ஓய்வூதியமாக பெற்று வருகிறேன். நான் எப்பொழுதுமே எனக்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவன், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, இவைகள் தான் எனக்கு பிடித்தமான வாசகம். அதன்படி நான் நடக்க நினைப்பேன் ஒழிய மற்றவர் அதன்படி நடக்க வேண்டும் என்று நான் வற்புறுத்துவதில்லை. அது நமக்கு தேவையும் இல்லை. யார் எந்த கடவுளை வணங்கினால் என்ன, அவர்கள் இஷ்டம் என்று சொல்லிவிடுவேன். நான் சிறுவயதிலே சைவமாகிவிட்டேன். 1வது படிக்கும்போதே சைவமாகிவிட்டேன். இதுவரையில் நான் சைவமாகத்தான் இருந்து வருகிறேன். மது குடிப்பதில்லை, சிகரெட்டும் பிடிக்க மாட்டேன், வெத்தலை சீவல் போட மாட்டேன், பீடா கீடா அந்த கடையில் இருக்கும் கூல்ட்ரிங்க்ஸுகளை எப்பொழுதும் வாங்கி சாப்பிட மாட்டேன். அது எனக்கு பிடிக்காது. காப்பி ஒரு நாளைக்கு 2 காப்பி சாப்பிடுவேன். இது என்னுடைய பழக்கம். இதை நான் விரிவாக சொல்ல வேண்டுமென்றால், கிராம நிர்வாக அலுவலர் பதவியில் நிறைய கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் எல்லா கஷ்டத்தையும் நான் தவிர்த்து சிறப்பாகத்தான் பணிபுரிந்தேன். ஆனால் நான் பணிபுரியும் கிராமத்தில் சாராயம் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக இருப்பேன். மக்களை அழைத்து கொண்டு, சாராயம் விரும்பாத மக்களை அழைத்து கொண்டு அந்த பானைகளை உடைத்து அந்த சாராயம் விற்பதை தடுத்து விடுவேன். நான் பார்க்கும் கிராமத்தில் சாராயம் யாரும் விற்கக்கூடாது. அப்படித்தான் நான் பணிபுரிந்தேன். அதனால் எனக்கு காவல்துறையில் நிறைய இடைஞ்சல் கொடுப்பார்கள். அது சர்வசாதாரணமாக நான் அதை தீர்த்து விடுவேன். எனக்கு இடைஞ்சல் கொடுக்க முடியாது. அதை சர்வசாதாரணமாக தீர்த்து விடுவேன். அதை நான் விரிவாக சொன்னேன்னா ரொம்ப துறைகள் வித்தியாசமான நிலை ஏற்படும். அதை விரிவாக நான் சொல்ல விரும்பவில்லை. சாராயத்தை தடுத்து விடுவேன். சாராயம் விற்பதை நான் பார்க்கும் கிராமத்தில் தடுத்து விடுவேன். இது என்னுடைய நிலை. இன்னும் ஒரு தடவை தான் எனது பேட்டி தொடரும். அடுத்தது மற்றவர்களுடைய பேட்டியை நான் போடுகிறேன். நீங்கள் பாருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். அடுத்தவருக்கு துன்பம் கொடுக்காதீர்கள். சகிப்புத்தன்மையை பின்பற்றுங்கள். யாருக்கும் துன்பம் கொடுப்பதை விரும்பாதீர்கள். உழைப்பை நம்புங்கள்.
பிள்ளைகளை நன்கு படிக்க வையுங்கள். விவசாயம் இருந்தால் விவசாயத்தை நன்கு செய்யுங்கள். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், உண்டு களிப்போரை நிந்தனை செய்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.